அப்புறம் மூணாவது முக்கியமான ஃபேக்டர் பாருங்கள். அதாவது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அட்டாமிக் நியூக்ளியன்னு வரும்போது மேஜிக் நம்பர். நம்ம ஏற்கனவே மேஜிக் நம்பரை பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இருந்தாலும் திரும்ப கொஞ்சம் ப்ரீஃபாங்க. 2, 8, 20, 28, 50, 82, 126. அது முன்னாடி சொன்ன போலியே லெட்டு வந்து டபுள் மேஜிக் நியூக்ளி. அதோட அட்டாமிக் நம்பரும் ஒரு மேஜிக் நம்பர். அதே போல் அதோட நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ்னு வரும்போது அதுவும் ஒரு மேஜிக் நம்பர். அதனால தான் இதை வந்து டபுள் மேஜிக் நியூக்ளியன்னு சொல்கிறோம். சரியா? இந்த நம்பர்ஸ்லாம் நமக்கு வந்து நியூக்ளியஸில் வந்து நியூக்ளியான்ஸ் இருந்ததுன்னா அந்த நியூக்ளியைக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டி கிடைக்கிது. அவ்வளோதான். சரியா? அடுத்தது பைண்டிங் எனர்ஜி. ரொம்ப முக்கியமானது. பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். அதுக்கான ஃபார்முலா பாருங்கள், டெல்டா எம். இது வேறு ஒன்றும் இல்லை, மாஸ் டிஃபெக்ட். நம்ம இதை ஏற்கனவே நம்ம வந்து கியூ வேல்யூவில் பார்த்தோம். டெல்டா எம்ங்கிறது என்னன்னு இன்ட்டு 931.6 மெகா எலக்ட்ரான் வோல்ட் டிவைட் பை நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ். ஸோ இந்த ஃபேக்டர், அதாவது இந்த எனர்ஜி ஃபேக்டர் எதனால் வந்தது? அதாவது நமக்கு தெரியும், ஒரு அட்டாமிக் மாஸ் யூனிட்டுங்கிறது இந்த வேல்யூக்கு சமம் எனர்ஜிக்கலி. இதை நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இந்த வேல்யூ மெமரி பண்ணிங்க. டிவைடட் பை நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ். இதான் பைண்டிங் எனர்ஜிக்கான ஃபார்முலா. இப்போது நான் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியானுக்கும் மாஸ் நம்பருக்கும் நான் வந்து பிளாட் பண்ணுறேன். அப்போ நம்ம கர்வ் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த லோவர் அட்டாமிக் வெயிட்டான இந்த ஹைட்ரஜன், அதோட ஐசோடோப் இருக்குது பார்த்தீங்களா, டியூட்டெரியம், அதுலேருந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. வித் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆக பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான். அப்புறம் ஒரு ஸ்டேஜில், அதாவது அட்டாமிக் நம்பர் 26, அதாவது அயனோட அந்த அட்டாமிக் நம்பரை ரீச் பண்ணும்போது இந்த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியானுங்கிறது மேக்ஸிமமாக என்ன ஆகுதுன்னா பீக் ஆகுது. அதாவது அந்த இடத்துல வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட். அயனுக்கு மட்டும்தானே அந்த வேல்யூனா இல்லை. அடுத்தது இருக்கக்கூடிய நிக்கல் 62, அதுக்கும் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து அரௌண்ட் 8.8 மெகா எலக்ட்ரான் வோல்ட் தான். ஒன்ஸ் வந்து நம்மளோட நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து இந்த எலமெண்ட்ஸை ரீச் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே வந்து ஃபியூஷனுங்கிறது நடக்காது. அது இல்லாமல் அதுலேருந்து ஃபர்தராக வேறு எந்த ஒரு எலமெண்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுமே நடக்க முடியாது. ஏன்னா இந்த நியூக்ளியை ஒன்ஸ் வந்து நம்மளோட அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் ரீச் ஆகிடுச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து இந்த நியூக்ளியருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியானை உடைக்கிறதுங்கிறது அவ்வளோ சாதாரணம் கிடையாது. உடைச்சா தானே அடுத்தடுத்துன்னு இன்னொரு எலமெண்ட்டு கூட ஃபியூஸ் ஆகி நமக்கு வந்து அந்த எலமெண்ட் வந்து பில்டப் ஆகிட்டே போகும் ஹையர் அட்டாமிக் நம்பரை நோக்கி. ஸோ வந்து இந்த ஸ்டேஜோடவே நமக்கு வந்து அந்த பில்டப் ஆஃப் அந்த எலமெண்ட்டுங்கிறது கட் ஆகிடும். அதனால தான் இப்போ நம்ம சன்னோட கோராக இருக்கட்டும், இல்லை எர்த்தோட கோராக இருக்கட்டும், அங்கே எது அதிகமாக இருக்குது? அயனும் நிக்கலும் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கும் ரொம்பவே அதிகம். நம்மளால் இந்த நியூக்ளியானை பிரிக்க முடியாது. சரியா? அதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இங்கே பாருங்கள். இந்த லோவர் அட்டாமிக் நம்பர் உள்ள இந்த ஹைட்ரஜனோட ஐசோடோப்போட பைண்டிங் எனர்ஜி இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. அதனால தான் இது என்ன பண்ணுதுன்னா இன்னொரு டியூட்டெரியமோ இல்லை இன்னொரு ஹைட்ரஜன் கூடயே சேர்ந்து அது என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஹீலியத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனில். அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஹீலியம் ஐசோடோப்போட அந்த பைண்டிங் எனர்ஜிங்கிறது அதிகமாகுது. இதோ பாருங்களேன், இப்போது ஒன்ஸ் ஃபியூஸ் ஆகிடுச்சுன்னா இந்த டியூட்டெரியம் ஹீலியமாக ஃபார்ம் ஆகிடும். ஹீலியத்துக்கு பாருங்களேன் பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்கா? இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 1ங்கிற அளவுக்கு இருக்குது அதோட பைண்டிங் எனர்ஜி. இங்கே பார்த்தீங்கன்னா அபோவ் 6க்கு மேலே இருக்குது. ஸோ அப்போ பைண்டிங் எனர்ஜி கூடுறது தான் இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனுக்கான ஒரு பூஸ்ட், அதாவது அந்த டிரைவிங் ஃபோர்ஸ்னே சொல்லலாம். சரியா? அதே போல் அடுத்தது ஆஃப்டர் அயன் அண்ட் நிக்கல் பைண்டிங் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே போகுது படிப்படியாக. இங்கே யுரேனியம் பாருங்களேன், யுரேனியம் தெரியும் நமக்கு வந்து அது ஃபிஷன் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஒரு ஆள். எதனால் ஃபிஷன் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகுது? எப்படி வந்து பைண்டிங் எனர்ஜியை கூட்டுறதுக்கு ஹைட்ரஜனோட ஐசோடோப் வந்து ஃபியூஷனில் இன்வால்வ் ஆச்சோ அதே போல் இந்த யுரேனியமும் அதோட பைண்டிங் எனர்ஜியை கூட்டுறதுக்காக தான், அதாவது அதோட டாட்டர் நியூக்ளியோட பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால தான் ஃபிஷனில் இன்வால்வ் ஆகும். இப்போ நம்ம பேரியம் ப்ளஸ் கிரிப்டான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து 2 டாட்டர் நியூக்ளியை ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சிங்களேன், யுரேனியம் ஃபிஷன் ஆகி. அப்போது அந்த பேரியம் அண்ட் கிரிப்டான் எங்கே இருக்கும் இந்த பைண்டிங் எனர்ஜி கர்வில்? கண்டிப்பாக இதுக்கு இந்த யுரேனியம் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி தான் இருக்கும். சரிதானே? அப்போது இந்த இடத்துல ஏதோ ஒரு சம்வேர் இந்த பாயிண்டில் இருந்துன்னா அப்போ யுரேனியத்தை கம்பேர் பண்ணும்போது அதோட பைண்டிங் எனர்ஜி அதிகம் தானே. ஸோ இதுதான் இங்கே ஃபிஷனுக்கான அந்த டிரைவிங் ஃபோர்ஸ். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்தது இந்த நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸை வச்சு அட்டாமிக் நியூக்ளியை வந்து எப்படி ஸ்டேபிளாக இருக்குன்னு பாருங்கள். அதுதான் இங்கே வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான் அண்ட் நியூட்ரான் கொடுத்துருக்கேன். மொதல் டைப் பாருங்கள், ஈவன் ரெண்டோட நம்பரும் ஈவன் நம்பரில் இருந்ததுன்னா, அதாவது ப்ரோட்டானும் ஈவன் நியூட்ரானும் ஈவன்னா அந்த நியூக்ளியை வந்து மோஸ்ட் ஸ்டேபிள். அதுவும் நேச்சுரலி அக்கரிங்கில் 160 எலமெண்ட் வந்து இந்த மாதிரியான காம்பினேஷனில் தான் இருக்குது ஈவனாக. அடுத்தது ஈவன் ஆட், அதாவது ப்ரோட்டான் ஈவனாகவும் நியூட்ரான் ஆட் நம்பர்லேயும் இருந்ததுன்னா அதோட ஸ்டெபிலிட்டின்னு வரும்போது ஓரளவுக்கு மாடரேட்
மாடரேட்டாக இருக்கும். நம்மளோட நேச்சுரல் அபண்டன்ஸில் வந்து 50 எலமெண்ட் கிட்டத்தட்ட இந்த காம்பினேஷனில் இருக்குது. அடுத்தது ஆட் ஈவன், அதாவது புரோட்டான் ஆடாகவும் நியூட்ரான் வந்து ஈவன் ஆகும். இதுவும் மாடரேட் ஸ்டெபிலிட்டி தான் அட்டைன் பண்ணும். அதுவும் ஆல்மோஸ்ட் 50. அடுத்தது ஆட் ரெண்டுமே ஆட் நம்பரில் இருந்ததுன்னா அந்த நியூக்ளியர் தான் இருக்கிறதுல லீஸ்ட் ஸ்டேபிள். நேச்சுரலி ஒன்லி 4 எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது. அதுவும் எதுன்னு பாருங்கள், நம்மளோட டியூட்டெரியம். அடுத்தது போரான். இங்கே பாருங்கள், டியூட்டெரியத்துலேயும் அட்டாமிக் நம்பர் 1, நியூட்ரானோட நம்பர்னு வரும்போது 2 - 1 1. அப்போ ரெண்டுமே ஆட் ஆகிடுது. இங்கே வந்து 5 10 - 5 5 அகைன் இதுவும் ஆட் நியூக்ளியை. அடுத்தது லித்தியம், அடுத்தது வந்து நைட்ரஜன். இந்த 4 எலமெண்ட்டும் இந்த தியரிக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவ் எவிடன்ஸ். சரியா? அடுத்தது ஹார்க்கின் ரூல் பாருங்களேன். ஹார்க்கின் ரூல்னா என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை. ஈவன் அட்டாமிக் நம்பர் உள்ள ஒரு தனிமம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட் நம்பர், அதாவது ஆட் அட்டாமிக் நம்பர் உள்ள தனிமத்தை விட நேச்சுரலி வந்து மோஸ்ட் அபண்டண்ட்டாக இருக்கும். அதுதான் இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஈவன் அட்டாமிக் நம்பர் எலமெண்ட் தென் நெய்பரிங் எலமெண்ட் வித் அட்டாமிக் நம்பர் அது வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் ஸ்டேபிளாகவும் மோஸ்ட் அபண்டண்ட்டாகவும் இருக்கும். இதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹைட்ரஜன் தான். ஏன்னா ஹைட்ரஜன் தான் நம்ம யூனிவர்ஸில் 74% இருக்கக்கூடிய த மோஸ்ட் அபண்டன்ட் எலிமெண்ட். இந்த ஹார்க்கின் ரூலுக்கு நேர் அகேன்ஸ்டாக இருக்குது பாருங்கள். அதே போல் ஹீலியம் வந்து வெறும் 24% தான். இந்த ரூல் படி எது அதிகமாக இருந்திருக்கும்? ஹீலியம் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா அதுக்கு தானே அட்டாமிக் நம்பர் வந்து 2 ஈவன் நம்பர். அப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பரிங் ஆட்டமான அந்த ஹைட்ரஜன் அதோட அட்டாமிக் நம்பர் 1 ஆட் நம்பர் தானே. இதை விட ஹீலியம் தான் அதிகமாக இருக்கணும். ஆனால் ஹைட்ரஜன் தான் அதிகமாக இருக்குது யூனிவர்ஸில். சரியா? இதை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய அத்தனை எலமெண்ட்ஸோட பர்சன்டேஜ் அபண்டன்ஸு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 2% தான். இந்த ரெண்டும் தான் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்ஸை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு.